அங்க பாத்தீங்களா? வாங்க போய் ஏதாவது சாப்பிடலாம். தம்பி, எனக்கு கொஞ்சம் உதவி செய்றியா? இந்த பொருட்களை எல்லாம் அங்க இருக்கிற வண்டியில கொண்டு போய் வைக்கிறியா? அவ்வளவுதானே, நாங்க எடுத்துட்டு போறோம். நீங்க கவலைப்படாதீங்க. சிட்டு, அங்க பாரு, இம்லியையும் வீரையும் யாரோ கடத்திட்டு போறாங்க. கொஞ்சம் சீக்கிரமா வா. இப்ப என்ன அவ்வளவு அவசரம்? கொஞ்சம் சாப்பிட்டு வரேன் இரு, அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணலாம். நான் நினைச்ச மாதிரியே உன்னை கடத்திட்டேன். என்ன பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. நான் ரொம்பவே ஆபத்தான மனுஷன். நீங்க ரெண்டு பேரும் ஏன் பயப்பட மாட்டேன்றீங்க? அங்கிள், உங்களை பார்த்தா பயப்படுற மாதிரி இல்ல. பார்க்க நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. அப்படியா? நான் ஹேண்ட்ஸமா இருக்கேனா? நான் ஹேண்ட்ஸமா இருக்கேனா? அங்கிள், இங்க ஏசி எல்லாம் இல்லையா? நான் ஒன்னும் என் வீட்டுக்கு கூட்டிட்டு வரல. வாயை மூடிட்டு உள்ள போ. இந்த பசங்களை பார்த்தா கொஞ்சம் கூட பயப்படுற மாதிரியே தெரியலையே. ஒருவேளை நான் தேடுற ரோபோட்ல இவங்களை யாராவது ஒருத்தர் இருப்பாங்களோ? நான் எதை தேடி வந்தனோ அது எனக்கு கிடைச்சிடுச்சு. மேட் மேக்ஸ் சார், நீங்க சொன்ன ரோபோவை நான் புடிச்சிட்டேன். அவனை ஏன் பாணியில நான் கடத்திட்டு வந்துட்டேன். அவனை பத்திரமா பாத்துக்க. அவன் எந்த சூழ்நிலையிலையும் அங்கிருந்து தப்பிச்சிடக்கூடாது. டிம்பக்டு வர்ற வரைக்கும் அவனை அங்கேயே புடிச்சுவை. அதுக்கப்புறம் ஆக வேண்டியதை டிம்பக்டு பாத்துப்பான். ஓகே பாஸ். பப்பர் சார், மத்தவங்களையும் நீங்க புடிச்சு வச்சிருக்கீங்கல்ல, அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? அத பத்தி உனக்கு என்ன கவலை? போ, அங்க போய் சோஃபா மேல வாயை மூடிட்டு உட்காரு. சரி அங்கிள், நான் கிளம்புறேன். ஸ்ப்ரிங் ஷூஸ் ஆன். சீக்கிரமா அவனை போய் புடிங்க. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரியல. அது எதுக்கு ரோபோட்னு சொல்லுது? அத க்ளீன் பண்ண தானே ரெடி பண்ணிருப்பாங்க. அப்போ ரோபோட்டை தேடுறதுக்கு இல்லல்ல. ஒருவேளை அந்த மேட் மேக்ஸ் அத உனக்காக அனுப்பியிருப்பானா? நல்ல யோசனை சொன்ன இம்லி. அப்படியும் இருக்கலாம். க்ளீன் பண்ணனும், க்ளீன் பண்ணனும், க்ளீன் பண்ணனும், க்ளீன் பண்ணனும். ஏய், சீக்கிரம் பேப்பர் வேஸ்ட் கிடையாது. நான் படிக்க வேண்டியது விடு. சொல்றத கேளு விடு. என்னப்பா இது? சட்டா அங்கிள். ஹலோ, யாரு? ஆமா, நான் தான் பேசுறேன். க்ளீன் பண்ணனும், க்ளீன் பண்ணனும், க்ளீன் பண்ணனும். ஏய், அது ஒண்ணும் டஸ்ட் இல்ல. அத இப்பதான் ஷாப்பிங் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம். குடுறத குடுன்றல்ல. க்ளீன் பண்ணனும், க்ளீன் பண்ணனும், க்ளீன் பண்ணனும். க்ளீன் பண்றதில்ல. இது 5000 ரூபாய் மதிப்புள்ளது. வீர் ஏதாவது பண்ணு, இல்லனா மிஸ்டர் சட்டா அங்கிள் ஷாப்பிங் பண்ணது வீணா போய்டும். அதுக்கு தெரிஞ்சு போச்சு. எல்லாரும் ஓடுங்க. வீர், இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இத அந்த மேட் மேக்ஸ் தான் அனுப்பியிருக்கான். அதுவும் உன்னை பிடிக்கிறதுக்காக தான். நீ சொல்றது சரிதான் இம்லி. மிஷன் கம்ப்ளீட், மிஷன் கம்ப்ளீட், மிஷன் கம்ப்ளீட்.
டாக்டர் பிரேம் சகாயோடைய ரோபோட்டை புடிச்சாச்சு. அது இன்னும் கொஞ்ச நேரத்துல என்கிட்ட வர போகுது. நான் ஜெயிச்சிட்டேன் டாக்டர் பிரேம் சகாய், நான் ஜெயிச்சிட்டேன். என்னால இங்க இருந்து அசையவே முடியலையே. என்னோட எல்லா மெஷின்ஸும் உள்ள இருந்து ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஜிண்டுவை கூப்பிடுங்க. வீர் வீர் ஜிண்டோ எங்க பாருக்க, சீக்கிரமா வா. தாக்தினா தின் தின். எந்த வேலை உங்களால செய்ய முடியலையோ அதை என்கிட்ட சொல்லுங்க. ஏப்பா நீ சொல்றதெல்லாம் கொஞ்சம் நிப்பாட்றியா? நம்ம வீர ஒரு டஸ்ட்பின் தூக்கிட்டு போயிருச்சு. சொல்றது கேக்குதா? சீக்கிரமா வீர காப்பாத்து. நான் ஓப்பனா உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன். எனக்கு என்னமோ இவன் தான் எங்க அம்மாவோட செயினை திருடி இருப்பான்னு தோணுது. இவன் ஏதோ ஒரு கோட்டை போட்டுட்டு மறைஞ்சிடுறான். அதுக்கப்புறம் யார் கணக்கு தெரியறது இல்ல. நானும் சிண்டும் போய் அவர் யாருன்னு கண்டுபிடிக்கிறோம். சரிப்பா, ஆனா ஜாக்கிரதையா இருங்க. அவன் மேஜிக் பண்றவன், சாதாரண ஆள் இல்ல. சரி தாத்தா. இம்லி, நாம அவன் கிட்ட மேஜிக் கத்து கொடுங்கன்னு சாக்குல போலாம். நானும் வருவேன். அந்த ரோபோட் இங்க வந்த உடனே நீ எனக்கு அடையாளம் காட்டு, மறந்துடாத. அதுக்கப்புறம் மத்த எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். அப்படியே செய்யறேன் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், நாங்க உங்ககிட்ட இருந்து மேஜிக் கத்துக்கணும்னு ஆசைப்படுறோம். என்னோட பேர் வீர். இவன் என் ஃப்ரெண்ட் இமிலி. ஜிண்டோ இவன் சொல்புல். நான் யாருக்குமே மேஜிக் சொல்லி தரதே இல்லப்பா. சரி, இப்போ நான் உங்களுக்கு மேஜிக் சொல்லி தரேன். ஆனா இந்த சுல்புலுக்கு மட்டும் நான் சொல்லி தர மாட்டேன். சொல்புல், நீ போ, வெளியில வெயிட் பண்ணு. சரியா? வாங்க வாங்க வாங்க, என் கூட வாங்க. என்ன பண்ணணும்ன்றத நான் சொல்லி தரேன். இப்பதான் ஷோவே ஆரம்பிக்க போகுது. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் நீங்க ஸ்டேஜ்ல செஞ்சா போதும். மேஜிக் சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் நான் உங்களுக்கு கத்து தரேன். ரொம்ப நன்றி சார். நீ என் கூட இப்ப ஸ்டேஜுக்கு வா. எமிலி, நீயும் சிண்டுவும் இந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி இருங்க. ஓகே சார். எனக்கும் ஸ்டேஜ் மேல போகணும்னு ஆசையா இருக்கு. அப்பதான் அவர் மேஜிக் பண்றத பக்கத்துல இருந்து பார்க்க முடியும். சரி, அப்போ நீயும் என்ன மாதிரி ஸ்டேஜுக்கு போ. நானும் இம்லியும் போய் காணாம போன பொருட்கள்லாம் இருக்கான்னு பாக்குறோம். பரவாயில்லையே, பார்க்க மெஜிஷியன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்க. ஃப்ரெண்ட்ஸ், நேத்து இங்க வந்தவங்க என்னுடைய பேரை ரொம்பவே கெடுத்துட்டாங்க. அதனால இன்னைக்கு என்னுடைய லாஸ்ட் ஷோ. இதுக்கப்புறம் இந்த ஊருக்கு நான் எப்பவுமே திரும்பி வர மாட்டேன். நீங்க யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. தினமும் இந்த ஊருக்கு வந்து ஷோ பண்ணுங்க ப்ளீஸ். ஆமா, இவர் சரியா சொன்னாரு. பொருளை அவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிக்க முடியாது. நான் என்னோட ரோபோட்டிக் பவர் தான் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். எக்ஸ்ரே விஷன் ஆன். எக்ஸ்ரே விஷன் ஆன். சார், நானும் ஒரு மேஜிக் பண்ணி காட்டட்டுமா? வாயை மூடிக்கிட்டு நிக்கிறியா? என்ன மாதிரி மேஜிக் யாராலையுமே பண்ண முடியாது. உங்களுக்கு ஹோலி வாழ்த்துக்கள் பாஸ். வேலைக்காகாதவனே, நீ எதுக்குமே லாய்க்கில்லாதவன். என்ன காரியம் செஞ்சிருக்க? இந்த ஆயுதத்துக்குள்ள நான் ஸ்பெஷல் கெமிக்கல் போட்டிருந்தேன். இதை யார் மேல போட்டாலும் அதுல ஒட்டிப்பாங்க. இதை நான் டாக்டர் பிரேம் சகாயுடைய ரோபோட்டுக்காக நான் ரெடி பண்ணியிருந்தேன். என்ன பண்றது பாஸ்? இதுக்குள்ள கெமிக்கல் இருக்கும்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. என்ன மன்னிச்சிருங்க. சரி, நீ ஹோலி பண்டிகை கொண்டாடுற மாதிரி எப்படியாவது அந்த ஊருக்குள்ள நுழைஞ்சிர. உனக்கு அந்த ரோபோட்டை நல்லாவே தெரியும்ல. நீ அவனை எந்த இடத்துல பாக்குறியோ உடனே இந்த கெமிக்கல் அவன் மேல அடிச்சிர. அதுக்கப்புறம் அவன் அப்படியே ஒட்டிப்பான். அவனை தூக்கி உடனே அங்க இருக்கிற ட்ரக்ல பின்னாடி கட்டி இங்க கூட்டிட்டு வா. சரி, இப்ப கிளம்பு. என் மேல கலர் அடிக்காதப்பா. இவன் பண்ற வேலையை கொஞ்சம் நிறுத்த சொல்லு. சொன்னா கேளுப்பா. நீங்க விளையாடுறதா நீங்க மட்டும் விளையாடிக்கோங்க. என் மேல கலர் போடாதீங்க. அவனை பார்க்க டிம்பக்டு மாதிரி இருக்கே. அவன் என்னதான் தேடி வந்திருக்கான் தோணுது. வா, அவனோட ஆசையை நிறைவேற்றுவோம். இங்க வா.
உன்ன மாதிரி குட்டி குட்டி பசங்க கூட ஹோலி பண்டிகை கொண்டாடலாம்னு தான் தேடிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீ வந்துட்டல, கொண்டாடுவோம். வா தம்பி, உன் கூடயே நான் ஹோலி பண்டிகையை கொண்டாடுறேன். வா. ஹாப்பி ஹோலி. தப்பா நினைக்காதீங்க, இது ஹோலி பண்டிகை, ஹோலி பண்டிகை. இது என்ன இவ்வளவு பெரிய பலூனா இருக்கு? பிச்சுக்கோ. என்ன முன்னாடி போகுது? கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து ஓட மாட்டீங்களா? நான் கிளம்புறேன். டிம்பக்டு அங்கிள், இன்னொரு வாட்டி ஹோலி விளையாடணுமா? ஆமா ஆமா, தப்பா நினைக்காத, இது ஹோலி பண்டிகை. ஹாப்பி ஹாப்பி ஹோலி. கொஞ்ச நேரத்துல பாரு என்ன ஆக போகுதுன்னு. என்னாச்சு அங்கிள், எதுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறீங்க? என்ன இது, மருந்து வேலை செய்யலையே.